நீங்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வர பொருளுக்கு வரி கிடையாது, ஜீரோ. இப்ப வரியே இல்லாம அமெரிக்காவிலிருந்து ஏராளமான பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வந்து விடும். நம்ம கடையில இதையும் வச்சிருப்பாங்க. இந்தியாவில இருந்து நாம உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஐயா மோடி ஜிஎஸ்டி வரியை போட்டு திட்டுவார். இப்ப இந்த ரெண்டுல எது விலை கம்மியா இருக்கும்? அமெரிக்க பொருள் தான் விலை கம்மியா இருக்கும். மக்கள் எதை வாங்குவான்? அமெரிக்க பொருளை வாங்குவான். யார் வீட்டில் அடுப்பெரியும்? அமெரிக்க விவசாயிகள் வீட்டில் அடுப்பெரியும். இன்னொரு பக்கம் பெரியாரை உடைத்தே தீர்வன் என்று பிராமண கடப்பாறையுடன் ஒரு சாமான் சரி இது சீமான் கடப்பாறை டக்குனு எனக்கு அப்படி வந்துருச்சு. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 57 பேர் தமிழ்நாட்டில இருந்து தேர்வாகிறான். எத்தனை பேர்? 57 பேர். அந்த 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவிகள் என்று சொன்னால், இதனால் நாங்கள் கேட்கிறோம் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. இப்படி பாலாஜி யூனிவர்சிட்டி அடிச்சு புடுங்கி, கோடநாடு எஸ்டேட் அடிச்சு புடுங்கி, தான்சி நிலத்தை அடிச்சு புடுங்கி, சிறுதாவூர் பங்களாவை அடிச்சு புடுங்கி, ஊழல் வழக்கிற்காக நீதிமன்றத்தால் எஸ் யூ ஆர் கில்ட்டி, நீங்கள் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை என்னோட ரோல் மாடல்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறார். இன்னி வரைக்கும் ஒரு பழைய சொல்லிக்கிட்டு இருக்கான். கலைஞர் குடும்பத்துக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்து வந்துச்சு, கலைஞருக்கு எப்படி பணம் வந்துச்சு. அதான் என்ன அர்த்தம்னா, ஜெயலலிதா அம்மா பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே திரைத்துறையின் மூலம் பெரும் பணத்தை ஈட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஜெயலலிதா 9 வயசு சிறுமியாக இருக்கின்ற பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டார். வறுமையின் காரணமாக ஜெயலலிதா அம்மையார் சினிமாவிற்கு நடிப்பதற்காக 1965 தன்னுடைய 18வது வயதில் வந்தாங்க. இந்த கலைஞர் ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரியும், ஜெயலலிதா ஏதோ மைசூர் மகாராணி பேத்தி மாதிரியும் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிலை திறந்து ஒரே வருஷத்துல சின்னதா ஒரு காத்து அடிச்சது, சில பொத்துனி கீழே விழுந்துச்சு. இது ஊழல் இல்லையா? உலகையே உலுக்கி போட்ட பெரும் சுனாமியின் பொழுது கூட கம்பீரமாக நின்ற எங்களுடைய ஐயன் வள்ளுவன் சிலையை தந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஊழல்வாதியா? என்னடா லாஜிக்? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. பட்ஜெட்டை பத்தி பேசுவியா? பேச மாட்டேன். திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவியா? பேச மாட்டேன். ஐயா உன் படத்துக்கு பிரச்சனை, அதை பத்தியாவது பேச மாட்டேன். வேற என்ன பேசுவ? எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும். 2 வயது குழந்தை 75 ஆண்டு கால இயக்கத்தை பார்த்து பவள விழா பாப்பா என்று சொல்லுகிறார். எப்படி? திமுகவை பார்த்து பவள விழா பாப்பா. திமுகவை பற்றி பேசிக்கிட்ட பொழுது புலி மாதிரி பாயிறாரு. பிஜேபியை பார்த்தோம்னா மியாவும் மியாவுங்கிறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் வேர்வை வந்தா கூட நமக்கு இன்க்ளூடிங் மீ நமக்குலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து விட்டு தம்பி மனோஜ் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அங்க ஓடுறாரு, எங்க ஓடுறாரு, சாயங்காலம் ஏர்போர்ட்ல கூப்பிட வர்றாரு. பெரியாரிய தோழர்களுக்கு, குறிப்பாக கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தம்பிமார்களுக்கு பதவி அல்ல, பணம் அல்ல, மேடை அல்ல, அவர்களுக்கு பெரியாரின் கொள்கைகள் மட்டுமே உயிர் நாடி என்பதை ஒவ்வொரு முறையும் அவர்கள் உறக்க நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே அருமை தம்பி மனோஜ் உள்ளிட்ட தோழர்களே, மறுவைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் நானும் ராஜீவ்காந்தியும் என்ன பேசப் போகிறோம் என்பதை கேட்பதற்காக ஆங்காங்கே ஒளிந்திருக்கக்கூடிய எனதருமை சங்கிகளை, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் மிக முக்கியமானது ஒரு பொதுக்கூட்டம். மிக 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 முக்கியமானது ஒரு பொதுக்கூட்டம். ஒன்றாக வேண்டும் தமிழ்நாடு, ஒன்றாகியே தீர வேண்டும், இல்லை என்றால் பேராபத்து. ஒன்றாதல் என்றால் என்ன? நிறைய பேசலாம், சுருக்கமா ஒரு வரியில சொல்றேன். மீண்டும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒற்றை வரியில சொல்லலாம். ஏன் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும்? ஏன் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும்? திமுக ஆட்சி அமைக்கலன்னா தமிழ்நாடே அழிஞ்சு போயிருமா? ஆமா. என்ன சான்று? ஏன் ஒரு பத்திரிகையாளராக 20 ஆண்டு கால ஊடக அனுபவம் பெற்ற செந்தில்வேல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஏன் உரையாற்ற வேண்டும்? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னமும் தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில், வேட்பாளர்கள் அறிவிக்காத நிலையில் ஏன் இங்கே வந்து திமுக அணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு அணிக்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டால், நான் உங்களுக்கு எளிமையா இப்படி இருந்து ஆரம்பிக்கிறேன். கடந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலங்களை பட்டியலிட்டது. பொருளாதார அடிப்படையில் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனையாவது இடம், எத்தனை புள்ளிகள் என்று அடையாளப்படுத்தியது. நாம இல்ல, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு.
இந்தியாவிலேயே 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பற்றி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வந்து நிற்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் என்பதற்காக மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும். சார், என்ன 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி? அதுக்கு முன்னாடி வளரலையா? எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது என்னவா சார் இருந்துச்சு, அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்பாக பேசினவங்க சொன்னாங்க டேட்டாவோடு ஊடக விவாதங்களில் பேசுவேன். அதான் பிரச்சனையே. எடப்பாடி பழனிசாமி கடைசியா ஆட்சியை விட்டு இறங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 0.07. எவ்வளவுங்க? 0.07. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி 2021 மே 7ஆம் தேதி ஒருவர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தலையை உயர்த்தினார். தமிழ்நாடும் உயரத் தொடங்கியது. 0.07. அடுத்த ஆண்டு 7.89, அதற்கு அடுத்த ஆண்டு 6.17, மீண்டும் 9.26, அதன் பிறகு 11.19 என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய காரணத்தினால் சார், அதுக்கு முன்னாடி எவ்வளவு சார் இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இதை விட ஜாஸ்தியா இல்லவே இல்லையா? இருந்துச்சு. 13.12 விழுக்காடுகள். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடுகளாக இருந்த காலம் உண்டு. யார் காலத்தில்? அம்மையார் ஜெயலலிதா காலத்திலா? இல்லை. எடப்பாடி பழனிசாமி காலத்திலா? இல்லை. 2010-11 நிறைவாக தன்னுடைய ஆட்சியை நிறைவு செய்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் 13.12 விழுக்காடாக இருந்த அந்த பொருளாதாரம் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க 7.4, அப்புறம் 5.3, அப்புறம் 4.92, கழுத தெரிஞ்சு கட்டரும்பாய் கடைசி ஐயா எடப்பாடி வரும்போது 3.25 போய் 0க்கு போயிடுச்சு. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக நிற்கக்கூடிய காரணத்தினால் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் என்பதை உறக்க பேசுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் தோழர்கள். இன்னைக்கு எனக்கு முன்பாக பேசிய அருமை அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் சில செய்திகளை சொன்னாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது. சில வரி விகிதங்களை பற்றி பேசினார்கள். அறிவார்ந்த கோவை மக்கள், நான் மற்ற பொதுக்கூட்டங்களை பேசுற மாதிரி பேச விரும்பல. இது அறிவார்ந்த கூட்டம். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கள், வணிகர்கள், ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் செவி கொடுத்து கேட்கணும். தி ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை, ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வாழக்கூடிய வெள்ளை மாளிகை, அமெரிக்க அதிபர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக ஒரு ட்வீட் போடுது. சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட் போடுறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன போடுறாங்க தெரியுமா? It was an honor to speak with Prime Minister Modi of India this morning. இன்று காலை நான் இந்திய பிரதமர் மோடியோடு பேசினேன். யாரு? ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. He agreed, அவர் ஒத்துக்கொண்டார், to stop buying Russian oil and to buy much more from the United States. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்திய பிரதமர் ஒத்துக்கொண்டு விட்டார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்குவதற்கும் அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை ஒரு ட்வீட்டை போடுது. அந்த ட்வீட் போடப்பட்ட சில நிமிடங்களில் அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையினுடைய செயலாளர் ரீட்வீட் பண்றாங்க. அங்கேயோ நடக்கிற அமெரிக்காவை பத்தி என்ன சார் கோயம்புத்தூர்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது பேசுங்க. இது உங்க வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய ஆகப்பெரும் பிரச்சனை. அதை மடைமாற்றி மதவெறியை தூண்டிக் கொண்டிருக்கிறது பாஜக. அறிவார்ந்த கூட்டத்தில் அதை பேசணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை பேசிட்டு இருக்கிறோம். நடிகர்கள் நடத்தும் கூட்டம் அல்ல இது, மதவெறி கூட்டம் அல்ல, அறிவார்ந்த திராவிட இயக்க கூட்டம். அண்ணா சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். எனவே இதை நாம பேசி ஆகணும், நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அமெரிக்காவினுடைய வேளாண் துறை செயலாளர் அமெரிக்க அதிபர் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்றாங்க. ரீட்வீட் பண்ணி சொல்றாங்க, thank you once again for delivering for our American farmers. Thank you for once again delivering for our American farmers. நம்முடைய அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். நியூ US India deal will export. அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஒப்பந்தம் will export more American farm products to India's massive market.
என்ன, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்க விவசாய பொருட்கள், வேளாண் பொருட்கள் மிக அதிகமான அளவு இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும். லிஃப்டிங் பிரைசஸ், நல்ல விலை கிடைக்கும் அமெரிக்க விவசாயிகளுக்கு. அண்ட் பம்பிங் கேஷ் இன்டு ரூரல் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது என்று அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை செயலாளர் ஒரு ட்வீட் போடுறாங்க. இதுல எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை கேட்குறீங்களா? இங்க கடை வச்சிருக்காரு இந்த அமுதா ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை, இந்த கடைக்காரர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிரச்சனை. இங்க பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க விவசாயிகள், இவங்க வரைக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயா மோடி ஒப்பந்தம் போட்டுட்டாரு அமெரிக்க அதிபரோட. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அமெரிக்காவில இருந்து நீ என்ன பொருளை வேணாலும் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணிக்க, அதுக்கு வரியே கிடையாது, 0% வரி. நீங்க அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வர பொருளுக்கு வரி கிடையாது, 0. இப்ப வரியே இல்லாம அமெரிக்காவில் இருந்து ஏராளமான பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வந்து விடும். நம்ம கடையில இதையும் வச்சிருப்பாங்க. இந்தியாவில இருந்து நாம உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஐயா மோடி ஜிஎஸ்டி வரியை போட்டு திட்டுவார். ஜிஎஸ்டி வரியோடு கூடி அந்த பொருளும் இருக்கும். இப்ப இந்த ரெண்டுல எது விலை கம்மியா இருக்கும்? அமெரிக்க பொருள் தான் விலை கம்மியா இருக்கும். மக்கள் எதை வாங்குவான்? அமெரிக்க பொருளை வாங்குவான். யார் வீட்டில் அடுப்பெரியும்? அமெரிக்க விவசாயிகள் வீட்டில் அடுப்பெரியும். இந்திய விவசாயிகள், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் அத்துணை பேரின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு தேச விரோத ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறது இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தினுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் இந்தியர்கள் ஒவ்வொருவரின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள் தோழர்களே. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து, இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தை எதிர்த்து இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஓங்கி ஒலித்த ஒற்றை குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் என்பதற்காக மீண்டும் வேண்டும் ஸ்டாலின் என்பதை பேசுவதற்காக நான் வந்திருக்கேன். ஏன் ஸ்டாலின் வேணும்னா சும்மா பேசல. மக்களவையில் டிஆர் பாலு பேசுகிறார், மாநிலங்களில் அண்ணன் திருச்சி சிவா பேசுகிறார், நாடாளுமன்றத்தை முற்று முழுவதுமாக முடக்கி இருக்கிறார்கள். அப்ப எங்கேயோ இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார், ஸ்டாலின் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார், சமரசமின்றி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால சொல்றோம் மீண்டும் ஸ்டாலின் வேண்டும். நீங்க நாடு பேராபத்தில் இருக்குது. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்க்கட்சிகளினுடைய உரைக்கு பிறகு பிரதமர் உரையாற்றணும், எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதன் பிறகுதான் குடியரசுத் தலைவரின் மீதான தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தை காட்டி ஐரோப்பாவுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் ஐயா, தடையற்ற ஒப்பந்தம் ஐரோப்பாவோடு. கோயம்புத்தூர் நான் ஏன் இதை பேசுறேன்னா, கோயம்புத்தூர் நம்ம வந்து மான்செஸ்டர்னு சொல்றோம், அவ்வளவு வணிக நகரம்னு சொல்றோம். இது அப்படியே செயல்பாட்டுக்கு வந்தால் இன்னும் 10 ஆண்டுகளில் கோவையில் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் மிக பெரும் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள், கடனாளிகளாக ஆக்கப்படுவார்கள். மிரட்டல, பயங்காட்டல, ஃபேக்ட். இப்ப இதை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இதை மடைமாற்றுவதற்கு, ஸ்டாலின் அவர்களுடைய மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் பாஜக மதவாதத்தை தூண்டி, இன்னொரு பக்கம் ஒரு நடிகரை களமிறக்கி, இன்னொரு பக்கம் பெரியாரை உடைத்தே தீர்வன் என்று பிராமண கடப்பாறையுடன் ஒரு சாமான் சரி இது சீமான். கடப்பாறை டக்குன்னு எனக்கு அப்படி வந்துருச்சு, சாரி. என்ன நடக்குது நாட்டில்? இந்த இன்னைக்கு வந்த செய்தி சொல்றேன், இன்னைக்கு வந்த செய்தி நீங்க பேப்பர்ல நாளைக்கு காலையில கூட பார்க்கலாம். இன்னைக்கு நான் வரும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பார்க்குறேன். சாமானிய அரசு பள்ளி மாணவ மாணவிகள், நம்ம வீட்டு பிள்ளைங்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மலேசியாவுக்கு கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க தெரியுமா? ஜெர்மனி, ஜப்பான். இந்தியாவில் ஒரு இடத்துல, ஒரு மாநிலத்தில் இப்படி கற்பனை பண்ண முடியுமா? நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து IAS IPS தேர்வுக்கு UPSCன்னு பேரு. அந்த UPSC எக்ஸாமுக்கு 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகிறான். எத்தனை பேர்? 57 பேர். அந்த 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் என்று சொன்னால்
இதனால் நாங்கள் கேட்கிறோம் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று. ஸ்டாலின் நல்லா டான்ஸ் ஆடினாருங்கிறதுக்காக கேட்கல. ஸ்டாலின் நல்லா காமெடி பண்ணுவார் சார். செம்ம அந்த படத்துல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பார் சார். அப்படியா? திட்டங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ் புதல்வன், புதுமை பெண், இன்றைக்கு இடைநிற்றலை நேரத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னாங்க, லேப்டாப் பிடிக்கிறார் ஸ்டாலின். எதற்காக? ஓட்டுகளை பெறுவதற்காக லேப்டாப் பிடிக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் சொன்னேன், லேப்டாப்பை ஓட்டுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்க, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். லேப்டாப் கொடுக்குறது ஓட்டுக்குன்னு வச்சுப்போம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் போடுறாரு. அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்காடா? அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருக்கா? அது எதுக்கு கொடுக்குறாரு? உங்க எல்லாருக்கும் பலருக்கும் தெரியாத தகவலை சொல்றேன். குறிப்பா தாய்மார்களுக்கு இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் சிந்திக்காததெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த முதலமைச்சர். உலக நாட்டில் எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்றை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு சமீப காலத்தில் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு. என்ன தெரியுமா? கர்ப்பவாய் புற்றுநோய். கர்ப்பவாய் பகுதியில புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உலக அளவில் பெண்களுக்கு அதிகமா இருக்கு. 5 வயதிலிருந்து 14 வயதுக்குட்பட்ட வயதில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு ஒரு தடுப்பூசி போடணும். போட்டாச்சுன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் வராது. இது உலக அளவில் ஆராய்ச்சி செஞ்சு இப்பதான் சமீபத்தில், மிக சமீபத்தில் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகி ஒரு தடுப்பூசி வருது. இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் வராதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அதனுடைய விலை என்ன, அது யார் யாருக்கெல்லாம் பயன் தரும்னு விசாரிச்சா அது விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்தியாவில் இல்லைங்க, தாய்மார்களே புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு தலைவன் இதை பற்றி அறிந்து கொண்டு தமிழ்நாட்டில் அத்துணை குழந்தைகளுக்கும் அதை இலவசமாக அறிவித்த ஒற்றை தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 5 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஓட்டு இருக்காடா? ஓட்டு இருக்குதா? பிச்சைக்காரர்கள் நலவாரியம் என்ற ஒன்றை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பிச்சைக்காரனுக்கு ஓட்டு இருக்கா? அப்போ சமூக நீதி என்றால் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம். நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு பாருங்க, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மையை செய்யக்கூடிய அரசு என்று ஒன்றை சொல்கிறார்கள் அல்லவா? அதான் இது. அப்படியான ஒரு அரசை கட்டி எழுப்பிய காரணத்தினால் ஸ்டாலின் மீண்டும் வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக மீது? ஊழல். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள். ஊழலை ஒழிக்கப் போகிறேன். வெரி குட், ரைட். இப்போ உங்களுக்கு இங்க கோயம்புத்தூர்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கோடநாடு எஸ்டேட் உங்களுக்கு தெரியும், இங்கதான் பக்கத்தில் இருக்கு. அதோட உரிமையாளர் பேர் என்ன தெரியுமா? பீட்டர். அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர், லண்டனை சேர்ந்தவர் பீட்டர். அவருக்கு தான் அந்த எஸ்டேட் சொந்தமா இருக்கு. அவரை மிரட்டி, உருட்டி, அச்சுறுத்தி அந்த எஸ்டேட்டை ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையாரும் சேர்ந்து அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. எந்த எஸ்டேட்டை? கோடநாடு எஸ்டேட்டை. டான்சின்னு அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உண்டு தமிழ்நாடு முழுக்க. டான்சி நிலங்கள், அரசு நிலத்தை அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ வாங்கக்கூடாது என்பது விதி. அந்த விதியை தூக்கி தூர போட்டு டான்சி நிலத்தையெல்லாம் தங்கள் பேருக்கு பதிவு செய்யறாங்க. சென்னையில பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பாலு ஜுவல்லர்ஸ்ல வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு போய் நகையை வாங்கிட்டு நன்றி வணக்கம்ட்டு வந்துட்டாங்க. அதோட போனவர் தான் அந்த ஆளு. முடிஞ்சு போச்சு. இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய சகோதரர் கங்கை அமரன், அவர் ஒரு பங்களா கட்டி வச்சிருந்தார் ஓஎம்ஆர் ரோட்ல. அந்த வழியா போறவங்க கண்ணில் அந்த பங்களா போட்டுருச்சு. அது ஒரு காட்டு பங்களா. நல்லா இருக்க இது, இந்த பங்களா என் பேருக்கு எழுதிட்டாங்க. அவர் கண்ணீர் விட்டு கொடுத்த பேட்டி இப்பவுமே யூடியூப்ல இருக்கு. சிறுதா ஒரு பங்களா அவரிடமிருந்து அடித்து பிடுங்கப்பட்டது. இந்த ஊழல் வழக்குகளுக்காகவெல்லாம் அவர் தண்டிக்கப்படுகிறார் நீதிமன்றத்தால். தண்டிக்கப்பட்டவுடன் அஇஅதிமுக காரலாம் போராட்டம் பண்றேன்னு போயிட்டு இருக்கிற பஸ்ஸை தீ வச்சு கொடுத்தா அதுல 3 பிள்ளைங்க இறந்து போச்சு உயிரோட. 3 பிள்ளைங்க, நம்ம வீட்டு வயசுக்குள்ள பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க உயிரோடு இறந்து போச்சு. வேளாண் பகுதி, இங்க இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் தான். இப்படி பாலு ஜுவல்லர்ஸ் அடிச்சு புடுங்கி, கோடநாடு எஸ்டேட் அடிச்சு புடுங்கி, டான்சி நிலத்தை அடிச்சு புடுங்கி, சிறுதாவூர் பங்களாவை அடிச்சு புடுங்கி, ஊழல் வழக்கிற்காக நீதிமன்றத்தால் எஸ் யூ ஆர் கில்ட்டி, நீங்கள் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை என்னோட ரோல் மாடல்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறார். விஜயனுடைய ரோல் மாடல் யார்?
ஜெயலலிதா. எந்த ஜெயலலிதா? நீதிமன்றத்தால் ஊழல் வழக்கிற்காக தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா. அவர் தான் ரோல் மாடலாம் விஜய்க்கு. ஆனா அவர் ஊழலை ஒழிக்க போறாராம். இதை இட்லினா சட்னி கூட நம்பாது சார். நீங்க யோசிக்கணும். என்ன எவ்வளவு அபாண்டமான பழி. இன்னி வரைக்கும் ஒரு பழியை சொல்லிட்டு இருக்கான். கலைஞர் குடும்பத்துக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்து வந்துச்சு, கலைஞருக்கு எப்படி பணம் வந்துச்சு. இருக்கிற தாய்மார்கள்லாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஜெயலலிதா எந்த வருஷம் பிறந்தாங்க? 1948. 1948 தான் ஜெயலலிதா பிறக்கிறாங்க. கலைஞர் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியது எந்த வருஷம் தெரியுமா? ராஜகுமாரி 1947. அதுக்கு முன்னாடியே நாடகங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அதான் என்ன அர்த்தம்னா, ஜெயலலிதா அம்மா பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திரைத்துறையின் மூலம் பெரும் பணத்தை ஈட்டியவர் முத்தமிழரசர் டாக்டர் கலைஞர். ஜெயலலிதா அம்மா 48 பிறக்கிறாங்க. 52 அப்பவே அவர் கோபாலபுரத்தில் சொந்தமா வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு. 57 48 பிறந்தாங்கன்னா 57. ஜெயலலிதாவுக்கு எத்தனை வயசு? 9 வயசு. ஜெயலலிதா 9 வயசு சிறுமியாக இருக்கின்ற பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டார். 62 இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினர். 1965 வீட்டில் வறுமை, பெரும் வறுமை. ஜெயலலிதா அம்மா ஏதாவது வேலைக்கு போனாலோ அல்லது சினிமாவுக்கு போனாலோ நடிச்சாத்தோம் வீட்டில் வறுமை விலகும் என்ற நிலையில் வறுமையின் காரணமாக ஜெயலலிதா அம்மையார் சினிமாவிற்கு நடிப்பதற்காக 1965 தன்னுடைய 18வது வயதில் வந்தாங்க. அவங்க சினிமாவுக்கு வந்து 2 வருஷத்துல 1967 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த நாட்டினுடைய அமைச்சராக, மாண்புமிகு அமைச்சராகவே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார். பேரறிஞர் அண்ணா தலைமையில் 1967 திமுக ஆட்சி அமைந்து விட்டது. இந்த கலைஞர் ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரியும், ஜெயலலிதா ஏதோ மைசூர் மகாராணி பேத்தி மாதிரியும் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குன்னு தெரியுமா? ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வார்கள். 1952 பராசக்தி திரைப்படம் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி இல்ல, சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி. அன்றைக்கு அவர் பெற்ற சம்பளம் இன்னைக்கு மதிப்புக்கு பல கோடி. இன்னைக்கு மதிப்புக்கு அது பல கோடி. அப்படிப்பட்ட கலைஞரை ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திமுகவை ஒரு தீய சக்தி என்று அடையாளப்படுத்துவார் விஜய். இதெல்லாம் ஏன் நடக்குன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? திமுகவை ஹிந்து விரோதிமா. ஏன் இதெல்லாம் நடக்குன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? திமுக ஹிந்து விரோத கட்சியா? கோயம்புத்தூர்ல இருந்தா இதை பேசணும். திமுக ஹிந்து விரோத கட்சியாடா? ஹிந்துக்கள் பெருவாரியாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எது? தீபாவளி. பெருவாரியான ஹிந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி. திராவிட இயக்கங்களுக்கு அதுல மாற்றுகிறது இருக்கு, அதை விட்டுருங்க. சாமானிய மக்கள் பார்வையில் சொல்றாங்க தீபாவளி. ஹிந்துக்களினுடைய இன்னைக்கு சங்கராச்சாரியார் யாரு? குடியரசுத் தலைவர் வந்தாலே அவர் மேல உட்கார்ந்துருப்பாரு, குடியரசுத் தலைவர் கீழே உட்கார்ந்து இருக்கணும். அந்த ஹிந்து மத குரு சங்கராச்சாரியார் ஜெயேந்திரரை தீபாவளி தினத்தன்று கைது செய்தவர் ஜெயலலிதா. RSS காரன் இந்து முன்னணி, சந்து முன்னணி ஒரு ரூபாய் சத்தம் போடல, கம்முன்னு உட்கார்ந்துருக்கான். சத்தமே இல்ல. இங்க இருக்கக்கூடிய சாமானிய தாய்மார்கள், நீங்க வீட்டுல ஐயா எல்லாம் இருப்பீங்க. எங்க ஊர் பக்கம் சொடல கோயில், இந்த பக்கம் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஐயனார் கோயிலா எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அம்மன் கோயில், சொடல கோயில், ஐயனார் கோயில். நம்ம கிடா வளர்த்து கொண்டு போய் வெட்டுவோம், கிடா வெட்டுவோம், கோழி அறுப்போம். ஒரே நாள் ஜெயலலிதா அம்மா சட்டம் போடுறாங்க, ஆடு கோழி பலியிட தடை. அந்த ஜெயலலிதாவை ஹிந்து விரோதின்னு சொல்லவே மாட்டான். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த முத்தமிழ் டாக்டர் கலைஞரை ஹிந்து விரோதி. 4000 கோவில்களுக்கு இதுவரை இல்லாத, அரசியல் வரலாற்றில் இல்லாத சாதனை. 4000 கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்தி காட்டிய அரசு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு. இதை ஹிந்து விரோதிமா. ஏன் தெரியுமா? ஏன்னா திமுக நல்லா கவனிச்சுக்கணும், இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். திமுக ஹிந்துக்களுக்கு விரோதமாக எல்லாம் ஒன்றும் செயல்படல. திமுக ஆரியத்திற்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆரியத்தின் ஆணி வேற ஆக்கிக் கொண்டிருக்கிறது. திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு பேசும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க வீட்டு பிள்ளைய நீங்க வக்கீல் ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க,
நீங்க ஒரு லா காலேஜில் சேர்த்து விடலாம், சட்டக்கல்லூரியில் சேர்த்து விட்டீங்கன்னா அந்த பையன் படிச்சானா அவன் வக்கீல் ஆயிடுவான். உங்கள்கிட்ட பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கன்னா அவன் நல்லா படிச்சா டாக்டர் ஆயிடலாம். சரியா? புரியுதுல உங்களுக்கு? இப்போ உங்க வீட்டு பையன் நல்ல சாமி பக்தியோட இருக்கான், ரொம்ப பக்தியா இருக்கான். நான் அந்த கோயில பூசாரி ஆகணும், குறுக்கள் ஆகணும்னு ஆசைப்படுறான். என்ன படிச்சா அவன் குறுக்கள் ஆக்கலாம்? ஆகுமா? ஆக விட்டுருவானா? பார்ப்பனர்கள் மட்டும்தான் குறுக்களாக முடியும், அர்ச்சகராக முடியும். திமுக தான் ஒரு சட்டத்தை இயற்றியது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை தூக்கி போட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப ஸ்டாலினை எதிர்ப்பதற்கு காரணம் அவர் ஹிந்து விரோதி என்பதால் அல்ல, அவர் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு விரோதி, அவர் ஆரியத்திற்கு விரோதி. ஓம் அகஜானனம் பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பத்மானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. கோயிலுக்கு போற ஐயா யாராவது எனக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த தம்பிலாம் குங்குமம் போட்டு வச்சுட்டு அச்சலுமே உட்காந்துருக்காப்ல, தம்பி அர்த்தம் சொல்லியா? தெரியுமா? தெரியாது. ஐயா அண்ணனுக்கு தெரியாது, தண்ணீர் வச்சிருக்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியா நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று இருந்தா. புரியுதா? முதல்ல சொன்னது சமஸ்கிருதம், ரெண்டாவது சொன்னது தமிழ். நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, எங்க சாமிக்கு தமிழ்ல வழிபாடு நடத்து, தமிழில் அர்ச்சனை நடத்து, தமிழில் வழிபாடு என்ற சட்டத்தை இயற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திமுகவை ஹிந்து விரோதிங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக ஹிந்துக்களுக்கு விரோதி அல்ல, சமஸ்கிருதம் வேண்டாம் என்று சொல்வதால். இப்ப உங்ககிட்ட வந்து இப்படி சொன்னா போவீங்களா? பாருங்க, சமஸ்கிருத விரோதி திமுக, நாம எல்லாம் போராட்டுவோம் வாங்க அப்படின்னா நீங்க வரமாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சமஸ்கிருத விரோதி திமுக, பார்ப்பன விரோதி திமுக அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்ச மாட்டீங்க, வரமாட்டீங்க. பார்ப்பனிய விரோதி, பார்ப்பனிய சித்தாந்த விரோதி, பார்ப்பன சகோதரர்களுக்கு கூட விரோதி இல்ல, பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு விரோதி. அப்ப என்ன செய்யணும்? ஹிந்து விரோதி அப்படின்னு கட்டுவோம். இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து செய்தி, கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம், திருப்பூர் முருகன் கோயில் இடம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். பெரும்பாலும் இவனா தான் இருப்பான், சங்கி கூட்டமா தான் இருக்கும். பல ஆண்டு கால பிரச்சனை. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட 700 கோடி திருக்கோயில் இடத்தை மொத்தமா 4000 கோடி ரூபாய்க்கு மேல மீட்டிருக்குது இந்த அரசு. இது எப்படி ஹிந்து விரோத அரசா? அப்ப திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது ஒண்ணு நிரூபிடா, ஒண்ணு நிரூபிக்கப்பட்ட ஜெயலலிதாவை ஒரு மாபெரும் தலைவி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, திமுகவை ஹிந்து விரோதி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது. இந்த சிக்கலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக பேசி என்ன சொன்னாங்க, இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார், நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார், டப்பா இன்ஜின் சர்க்கார். நீ டபுள் இன்ஜின்னா வட இந்தியா முழுவதும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு சிலை திறக்கிறாங்க, ஒரு சிலை கட்டி எழுப்பப்பட்டு சிலை திறக்கப்படுகிறது, சத்ரபதி சிவாஜி சிலை. சிலை திறந்து மோடி தான் போய் திறந்து வைக்காரு, சிலை திறந்து ஒரே வருஷத்துல சின்னதா ஒரு காத்து அடிச்சது, சிலை பொத்துனி கீழே விழுந்துச்சு. இது ஊழல் இல்லை, இது ஊழல் இல்லையா? உலகையே உலுக்கி போட்ட பெரும் சுனாமியின் பொழுது கூட கம்பீரமாக நின்ற எங்களுடைய ஐயன் வள்ளுவன் சிலையை தந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஊழல்வாதியா? என்னடா லாஜிக்? என்ன லாஜிக்? சுதந்திர இந்தியாவில் 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் கட்டப்பட்ட 2வது பாலம், சுதந்திர இந்தியாவில், இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே கட்டப்பட்ட 2வது பாலம் எது தெரியுமா? இன்னமும் நிக்குது, சென்னையில அண்ணா சாலையில அண்ணா மேம்பாலம் கெட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். வருஷம் என்னாச்சு? இன்னமும் கம்பீரமா நிக்குது. பாஜக ஆட்சியில பீகார்ல மட்டும் கடந்த 6 மாசத்துல கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படுவதற்கு முன்பாகவே விழுந்த பாலங்கள் ஏராளம். கட்டி முடிச்சு கொஞ்ச நாள்ல விழுந்த பாலம் அத்தனை. அப்ப இவ்வளவு பாலங்கள் பொத்து கீழே விழுது, ஊழல். இதை பத்தி எல்லாம் அந்த அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் இருந்தான், இருக்கானா போயிட்டானான்னு தெரியலங்க. சாரி, நான் அப்படிலாம் கடும் வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும். கொஞ்சம் நஞ்ச பேச்சா? இன்னைக்கு பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய ஊழல் என்ன தெரியுமா? உங்களுக்குலாம் ஃபோன் நம்பர் இருக்கும், ஏதாவது ஒரு நம்பர்ல ஆரம்பிக்கும், 9840 இந்த மாதிரி ஆரம்பிக்கும், அல்லது 80 அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். நான் இப்படி ஒரு நம்பர் சொல்றேன், இப்படி ஒரு ஃபோன் நம்பரை நீங்க உலகத்தில் கேள்விப்பட்டதுண்டா? நம்ம ஃபோன் நம்பர்ல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 10 நம்பர் இருக்கும்ல. இப்படி ஒரு நம்பர் சொல்றேன்,
9 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 10மே 9 தான். இப்படி ஒரு ஃபோன் நம்பரை போட்டு போலி ஆதார் அக்கௌண்ட்டை உருவாக்கி பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டிருக்காரு ஐயா மோடின்னு நான் சொல்லலை, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஜி அறிக்கை கொடுத்துச்சு. எல்லாரும் அண்ணா ஹசாரே வீட்டு வாசல போய் தட்டினாங்க, ஐயா வெளியில வாய்யா வாய்யா 7.5 லட்சம் கோடி போடலாம் ஐயா. அசரலையே. ஏன்? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 2014 2G ஊழல் 2G ஊழல் 2G ஊழல் என்று ஒன்றை சொல்லி மீண்டும் 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 மக்கள் மனதில் திமுகவிற்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை கட்டமைத்து அந்த வெறுப்புணர்வின் மீது நின்று இந்தியாவினுடைய பிரதமராக மோடி வந்து விட்டார். வந்த பிறகு இப்போ 10 வருஷம் முடிச்சு அடுத்தது 3வது டேர்ம் வந்துட்டாரு. ஆபத்தானவர்களின் கையில் அரியாசனம் சென்று விட்டால், நல்லா கேட்டுக்குங்க நல்லா கேட்டுக்குங்க நல்லா கேட்டுக்குங்க, ஆபத்தானவர்களின் கையில் அரியாசனம் சென்று விட்டால் அதன் பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவே முடியாது. அது பேராபத்து. அதுக்கு சான்றுதான் மோடி. ஒரு மாற்றம் சும்மா ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி தான் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவே சிக்கி சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு 56 இன்ச் அப்படின்னாங்க. முகுந்த் நரவனே அப்படின்னு ஒரு ராணுவ மேஜர், முகுந்த் நரவனே அவர் பேர், ராணுவத்தில் பெரிய அதிகாரி. அவர் ஒரு புக் எடிட்டர். அந்த புக்கை எடுத்துட்டு ராகுல் காந்தியும் நம்ம இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க. அவ்வளவுதான், மோடி அலறி துடித்து விட்டாங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை வெளியில் எடுத்து போட்டு அலறி துடிக்குமாறு அந்த மாதிரி அலறி துடிச்சிட்டார். என்னன்னா அந்த புக்கில் அவர் எழுதியிருக்கிறார், தேசபக்தி பாடம் அளிக்கிறார்கள் பாஜகவினர். அதுக்காக சொல்றேன், இவர்கள் தேசபக்தி என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறது சொல்றேன். முகுந்த் நரவனே எழுதியிருக்கிறாரு, ஒரு நாள் இரவு பொழுது இந்திய எல்லை கைலாய மலையினுடைய உச்சி, சீன ராணுவம் காலாட்படை இந்தியாவை நோக்கி வருகிறது. ரேடார்ல பாக்குறோம், சீன ராணுவம் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் பதட்டம், பயம். பயம்னா வந்துருவான் அடிச்சுருவாங்கிற பயம் இல்ல, இந்தியாவை நோக்கி வருகிறார்கள், நாம் திருப்பி தாக்குவதற்கு தயாராக இருக்கணும், நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கிறோம். ஆனா உத்தரவு வராம தாக்க முடியாது. ராஜ்நாத் சிங்கை தொடர்பு கொள்கிறோம், இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் இதோ வருகிறேன், பதில் இல்ல. வந்துட்டான் 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டான், 500 மீட்டர் வந்துட்டான். நாங்கள் திருப்பி தாக்குவதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருந்தோம். பிரதமரின் ஒற்றை ஆணைக்காக இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, 56 இன்ச் என்று சொல்லக்கூடிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்களே எடுத்துட்டீங்க, எனக்கு தெரியாது அவர் சொல்லியிருக்கார். முகுந்த் நரவனே சொல்லியிருக்கிறார். இதை காட்டி கேள்வி கேட்பதற்காக நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் நிற்கிறாங்க. பதில் சொல்ல முடியாத இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண் எம்பிக்களால் எனக்கு ஆபத்துன்னு அங்க இருக்கிற சபாநாயகர் சொல்றார். பெண் எம்பிக்களால யாருக்கு ஆபத்தான்? மோடிக்கு ஆபத்தான். அந்த பெண் எம்பிக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு எம்பி நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி, அவங்களே பாவம். யோசிப்ப, நான் அந்த தைரியமான சகோதரி, அது வேற. இவங்க போய் அவங்களை அடிக்க போறாங்களா? என்னடா இவரு ஒரு அநியாயம் வேண்டாமா, ஒரு பொருத்தம் வேண்டாமடா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை அடுத்த நாள் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நேரா பாகிஸ்தானுக்கு போயிடுவார் ஐயா. மோடிக்கு ஏதாவது விலைவாசி ஏன் இருந்துச்சுங்க, பாகிஸ்தான். நரவணைய புத்தகத்தை பற்றி கேட்கிறார்கள். உடனே மோடி சொல்லிட்டாரு, பாகிஸ்தானிற்குள் நான் நடத்திய துல்லிய தாக்குதலுக்காக, பாகிஸ்தானுக்குள் நான் நடத்திய துல்லிய தாக்குதலுக்காக காங்கிரஸ் எனக்கு சவக்குழி கட்ட துடிக்கிறது. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சா இது? ஒரு பிரதமர் பேசுகின்ற பேச்சா? ஏன் நான் அந்த ஒன்ன சொல்லிட்டு நிறைய செஞ்சேன். எனக்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்களும் உரையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று சொன்னார் அண்ணன். நீங்க பலர் பார்த்திருப்பீங்க, பலர் பார்த்திருக்க மாட்டீங்க. அது என்ன எப்ஸ்டீன்? அவர் பேரு எப்ஸ்டீன். அவர் ஒரு பெரும் செல்வந்தர், பெரும் பணக்காரன். அமெரிக்காவில் அவனுக்கு தனி தீவு இருக்கு. ஆனா அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளி. குறிப்பா 13 வயது 14 வயது 15 வயது சிறுவர்களை சிறுமிகளை கடத்தி கொண்டு போய் அந்த பெரும் தீவுல வச்சு மிகப்பெரிய செல்வந்தர்கள்
பல தொழிலதிபர்கள் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் அவன் வந்து அந்த சிறுமிகளையும் சிறுவர்களையும் நான் எனக்கு கன்வே பண்ண தெரியல, நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு கேவலமான ஒருத்தன் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன். அந்த எப்ஸ்டீன் மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டு அளிக்கிறது ஒரு சிறுமி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸ்ல. அதுக்கப்புறம் வரிசையா கம்ப்ளைண்ட் வருது. அவரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கைது செய்ய மாட்டீங்களான்னு பெரும் போராட்டம் வெடிக்குது அமெரிக்கால. அந்த எப்ஸ்டீனை கைது பண்றாங்க. கைது பண்ணி 2 வருஷத்துல வெளில வந்துட்டான். திருப்பி பெரும் புகார் எழுகிறது. நிறைய பேர் போய் புகார் கொடுக்குறாங்க. திருப்பி கைது பண்ணி அமெரிக்கா முழுவதும் பெரும் போராட்டம் அடிக்கிறது. திருப்பி அவனை கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. சிறையில மர்மமான முறையில் அவன் செத்து போறான். நல்லா கேட்டுட்டு வாங்க. சிறையில மர்மமான முறையில் அவன் செத்து போறான். பெரும் பணக்காரன், தனி தீவு வச்சிருக்கான், பல உலக நாட்டு தலைவர்களோடு அவனுக்கு தொடர்பு இருக்குது. அவன் செத்து போறான். அவன் எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரியாது. இப்ப அமெரிக்கால பிரச்சனை வருது. அவன் சம்பந்தமான கோப்புகள், ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவன் யார் யாரோட பேசினா, எப்ப பேசினா, என்ன பேசினா, எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு அமெரிக்காக்காரன் கேட்கறான். அமெரிக்கா நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அமெரிக்க நீதிமன்றம் அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப்புக்கு உத்தரவு போடுது, இந்தா அவன் சம்பந்தமான எல்லாத்தையும் வெளியில விடு அப்படிங்குது. ட்ரம்ப் காலதாமதம் செய்கிறார். கொஞ்சமா வெளியில விடுறாரு. நீதிமன்றம் பார்த்துச்சு, இனி உனக்கு வேலை இல்லை, நானே வெளியிடுகிறேன்னு சொல்லி அந்த எப்ஸ்டீன் யார் யாரோடு பேசினார், யார் யாருக்கு மின்னஞ்சல் அனுப்பினார், யார் யாரிடமிருந்து அவருக்கு மின்னஞ்சல் வந்தது, இதை எல்லாத்தையும் அமெரிக்க நீதிமன்றம் வெளியிடுகிறார். அப்படி வெளியிட்ட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆவணங்களில் ஒரு மின்னஞ்சல் மெயில் அனுப்போம்ல, அந்த மெயில்ல மோடியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது, ஆதாரத்தோட சொல்லிடுவோம். நம்ம சொன்னாதான் பஞ்சாயத்து. நான் நிறைய இதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். ஐயா சுப்பிரமணியன் சாமி நமக்கு எதுக்கும் இல்ல, சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்கிறார். அவர் இப்ப வரைக்கும் பாஜக உறுப்பினர் தான் அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு. மெம்பர் பிஜேபின்னு போட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த டாக்டர் சுப்பிரமணியன் சாமி கேட்கிறார், எப்ஸ்டீன் ஸ்கேண்டல் will implicate certain Indian ministers. சில இந்திய அமைச்சர்களினுடைய இதை பத்தி அதுல இருக்குது. எக்ஸ் மினிஸ்டர்ஸ் and some current MPs will Modi government order a comprehensive inquiry. இது குறித்து மோடி விசாரணைக்கு தயாரா என்று ஐயா பிரதமர் அவர்களே நான் கேட்கல, உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு கேட்கிறார். இதற்கு பதில் சொல்ல தயங்கி அஞ்சி தொடை நடுங்கி நீங்கள் நாடாளுமன்றத்தை விட்டு ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை ஓட ஓட விரட்டியது நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள். இந்தியாவிலே இதை பற்றி ஓங்கி உறக்க கேள்வி எழுப்பிய, இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி கேள்வி எழுப்பிய, ஐரோப்பிய ஒப்பந்தத்தை பற்றி கேள்வி எழுப்பிய ஒற்றை தலைவன் உண்டு என்று சொன்னால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள என்னடா எல்லா ஸ்டேட்டையும் கையில் எடுத்துட்டோம், இந்த ஸ்டாலினை மட்டும் ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு தான் இப்போ டிசைனா ஆளை இறக்கி இருக்கிறார். விஜய்லாம் அப்படித்தான் வந்திருக்கார். வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு? 2 வருஷம் முடிச்சு 3வது ஆண்டு இப்ப தொடக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு சல்லி பைசா தரல. நம்முடைய முதலமைச்சர் கடுமையாக கண்டிக்கிறார். அதை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டிக்கிறார்கள். கூட்டணி சேர்ந்த பாவத்திற்காக எடப்பாடி பழனிசாமி சிறப்பான பட்ஜெட்டுன்னு வரவேற்றுட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பெரும் துரோகத்தை செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட்டணியில் இருக்காரு. சரி, நீ கூட்டணியில் இருக்கியா? இல்ல விஜய்கிட்ட போய் பத்திரிகை, இவர் செங்கோட்டையன் போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கேன், நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னங்க பதில் சொல்லணும்? ஒரு பெரிய மனிதர், நீண்ட காலம் அரசியல் இருக்கிறவர், என்ன பதில் சொல்லணும்? வரவேற்கிறேன்னு சொல்லலாம், அல்லது எதிர்க்கிறேன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம், அப்படிதானே சொல்லணும். ஒரு பதில் சொன்னார் பாருங்க, இதை பத்தி நீங்க எங்ககிட்ட கேட்கறதே தப்புட்ட. பத்திரிகையாளர்களா ஸ்டன் ஆயிட்டான். ஏன் கேட்கக்கூடாது? ஏனென்றால் நாங்கள் 2 ஆண்டு ஆன சிறு குழந்தை அரசியல்ல. எங்களுக்கு 2 குழந்தை, சரி ஒத்துக்கிட்டாரு, 2 வயசு குழந்தை. உங்களுக்கு என்னங்க இலக்கு இருக்குன்னா, இந்த 2 வயசு குழந்தைக்கு ஒரே ஒரு இலக்கு தான், எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும். அவர் சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, பட்ஜெட்டை பத்தி பேசுவியா? பேச மாட்டேன். திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவியா? பேச மாட்டேன். ஐயா உன் படத்துக்கு பிரச்சனை, அதை பத்தியாவது பேச மாட்டேன். வேற என்ன பேசுவ? எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும்.
2 வயது குழந்தை 75 ஆண்டு கால இயக்கத்தை பார்த்து பவள விழா பாப்பா என்று சொல்லுகிறார். எப்படி திமுகவை பார்த்து பவள விழா பாப்பா, திமுகவை பற்றி பேசுகின்ற பொழுது புலி மாதிரி பாயிறாரு. பிஜேபியை பார்த்தோம்னா மியாவும் மியாவுங்கிறாரு. நிறைவா ஒற்றை வரி சொல்லிட்டு உட்கார்ந்துடுறேன். சகோதரர் விஜய் அவர்களே, அவர் சொல்றாரு, சிஎம் சார், சிஎம் அங்கிள், நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க. சகோதரர் விஜய் அவர்கள் பிறந்தது 1974ஆம் ஆண்டு. அவர் பிறந்து 2 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது 1976 இந்தியா முழுவதும் மிசா சட்டம் அவசரகால பிரகடனம் செய்யப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் இந்திரா காந்தியை கண்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த காலகட்டம். இவர்கள் சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்திரா காந்தியோடு சமரசம் செய்து கொண்டு எமர்ஜென்சியை ஆதரித்த காலகட்டம். இந்தியாவில் துணிச்சலோடு அதற்கு எதிராக ஒலித்த ஒற்றை குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல், முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் குரல். போலீஸ் வருது, ஆட்சியை கலைச்சிட்டாங்க, போலீஸ் வருகிறது கோபாலபுரத்துக்கு. கலைஞர் தன்னை கைது செய்யத்தான் காவல்துறை வருகிறது என்று சொல்லி கைதுக்கு தயார் என்கிறார். காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், ஐயா கைது செய்ய வந்தது உங்களை இல்லை, உங்களுடைய மகன் மு.க. ஸ்டாலினை. அப்படியா அப்படின்னு இன்னைக்கு விஜய் ஓடி போய் பனையூர் பங்களால ஒதுங்கி படுத்து தூங்கினார் பாருங்க, 1 மாசம் வீட்டை விட்டு வெளியில வராம. அந்த மாதிரி கலைஞர் ஸ்டாலினுக்கு போன் பண்ணி எங்கேயாவது போய் பதுங்கிரு மகனேன்னு சொல்லல. காவல்துறையினரிடம் கலைஞர் சொன்னார், என் மகன் கட்சி பணிக்காக வெளியூர் சென்றிருக்கிறான், நான் அவனுடைய பயணத்தை ரத்து செய்ய சொல்லிவிட்டு அவனை நாளையே சென்னை வர சொல்கிறேன், நீங்கள் இன்று போய் நாளை வாருங்கள், என் மகனை கைது செய்து அழைத்து செல்லலாம் என்று சொன்னார். சொன்னது போலவே ஸ்டாலினை வர வைத்தார், காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். காவல்துறை வந்தது. இந்திரா காந்தியினுடைய கைதுக்கும் மிசா கொடுஞ்சிறைக்கும் அஞ்சாமல் நீங்க 2 வயசு பப்பாவா இருக்கின்ற பொழுது இந்திரா காந்தியை எதிர்த்து சிறைக்கு சென்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களை பார்த்து பயப்படுறாரா? தொழுநோயாளிகள் இருந்த சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். ஒரு அறை 2 பேர் தான் இருக்க முடியும், 9 பேர் 10 பேர் அதுக்குள்ள போட்டிருந்தான். அப்படி கொட்டும் சிறையில் இருந்தவரை உங்கள் திரைப்பட கவர்ச்சியின் மூலமாக உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து மட்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் செய்யும் பெரும் துரோகம். ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, திரைப்படம் தனி, அரசியல் தனி. ஒரு திரைப்படத்தில் ஒருத்தரை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், அவர் நம்மளை என்டர்டெயின் பண்றாரு, நம்மள நல்லா நடனம் ஆடுறாரு, நல்லா சண்டை போடுறாரு, ரசிக்க வைக்கிறார், அதற்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம், அதோட அவருக்கும் நமக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. அவர் அரசியலுக்கு வரக்கூடாதா? வரலாம், தப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவெடுத்தால் என்னுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ களத்துல வந்து நின்றுக்கணும். இன்னியா எங்க வீட்டுல இளவு விழுந்தா கூட என் பணத்தை எடுத்துட்டு நான் வந்து பனையூருக்கு வந்து ஓன்ட்ட காட்டி நீ மாலையும் நான் வாங்கிட்டு வந்து நீ பணத்துக்கு போட்டு அனுப்ப, நான் தூக்கிட்டு வரணுங்கிற இடத்துல இருக்கிற நீ நாட்டை ஆள வேண்டும் என்று நினைப்பது தமிழ் சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஆகப்பெரும் துரோகம். எனவே மதவாத அரசியல் ஒருபுறம், திரைக்கவர்ச்சி அரசியல் மறுபுறம், பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு சீமான் இன்னொரு புறம் என்று இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, மத நல்லிணக்கத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு, இந்தியாவில் மீண்டும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இன்னும் அதிக உயரங்களை தொடுவதற்கு நாம் உறுதியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பக்கம் நிற்க வேண்டும். நாம் திமுக கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதை உறுதியெடுத்து நாம் இந்த கூட்டத்தின் நிறைவில் இருந்து இங்கிருந்து செல்கின்ற போது அந்த உறுதியோடு நாம் செல்வோம் என்று சொல்லி தோழர் ராஜீவ்காந்தியினுடைய உரையை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் அவளோடு இருக்கிறேன். அமைதியாக அவர் உரைக்கு நான் வழி கொடுத்து நன்றி பாராட்டி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.